நிறைய பேரு சினிமா கனவோட உள்ளுக்குள்ள அப்பா வந்து பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம பணம் காசு இல்லாம நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியாம நிறைய சூழல்ல நிறைய பசங்க வந்து வாழ்றாங்க. நான் இன்னைக்கு கென்ன பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. நான் வாழ்க்கையில ஜெயிச்சு ஒரு படம் பண்ணியிருந்தா இப்படிதான் எடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கென்ன பார்க்கும்போது நான் ஒரு காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணும்போது நான் சினிமாவில் எப்படியோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு தான் நான் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணேன். ஆனா இது எங்க அப்பாவுக்கும் புரியல, அங்க இருந்து ஹெச்ஓடி மேமுக்கும் புரியல, அங்க இருக்க சார் எல்லாருமே சொன்னாங்க வாழ்க்கை வீணா போயிருந்தா டிஸ்கண்டினியூ பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சினிமா கனவோட வெளியே வந்தேன். ஆனா சினிமாவுக்கு நான் நினைச்ச இடத்துக்கு போக முடியல, எங்க அப்பா விட மாட்டேன்ட்டாரு. இன்னைக்கு நான் போனாலும் எனக்கு வயசு 30 ஆச்சு. இன்னைக்கு நான் போய் ஒரு லைட் மேன் ஆகி அங்க இருக்கிற வேலையில தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குப்பை பொறுக்கி அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலை எடுபடி வேலை எல்லாம் செஞ்சு மறுபடியும் மேல வர்றதுக்கு இன்னும் ஒரு எனக்கு 20 வருஷம் 10 வருஷம் ஆயிரும். இந்த மாதிரி ஷார்ட் டைம்ல வர்றதுக்கு அப்படின்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா வந்து வேணும். அது கென்னுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நான் ஒரு படம் எடுத்துறதுனா இப்படிதான் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு முதல்ல தியேட்டர் வாசல்ல போய் ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர் வாசல்ல அந்த படம் பார்க்கும்போது ஒரு தாயோட கருவறைக்குள்ள போய் நான் உட்காந்துருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி சந்தோஷமா இருந்தது எனக்கு. நம்மள மாதிரி ஒரு பையன் இன்னைக்கு ஜெயிக்கிறாப்புல வாழ்க்கையில. நான் ஜெயிக்கலினாலும் என்ன மாதிரி ஒரு பையன் வந்து நினைச்சதை சாதிக்கிறாப்புல இல்ல, அவரால் வந்து சாதிக்க முடியுது இல்ல, அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா எத்தனையோ பேரு எத்தனையோ கனவோட வந்து சுத்திட்டு இருக்காங்க. நம்ம நினைச்ச ஃபீல்டுக்கு போக முடியாம, நினைச்சதை செய்ய முடியாம எத்தனையோ பேர், பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எத்தனையோ பேர் இன்னைக்கு சமையல் கட்டுல நம்ம நினைச்சதை பண்ண முடியாம கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேர் வந்து நினைச்ச இடத்துக்கு போக முடியாம, பிடிச்ச வேலை செய்ய முடியாம, பெத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாம எத்தனையோ பேர் இளைஞர்கள் கஷ்டப்படுறாங்க. நம்மளோட நாட்டோடைய சிஸ்டமே வந்து அப்படிதான் இருக்கு. ஏன்னா நமக்கு எதுக்கு வராதோ அதான் படின்னு இந்த உலகம் வந்து படிக்குது. நமக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை வந்து படிக்க சொல்லி அதுக்கு உண்டான படிப்பை கொடுத்து அதுக்கு உண்டான தொழில்நுட்பத்தை கொடுத்து இந்த உலகம் வந்து உருவாக்கப்படல. நம்ம நாட்டோடைய சிஸ்டம் வந்து அப்படிதான் இருக்கு. நீங்க நினைச்சாலும் அதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. ஏன்னா நீங்க எத்தனையோ கட்சிகள் வந்து இருக்கு. அந்த கட்சியெல்லாம் தாண்டி புதுசா இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள் நாட்டுக்கு வந்து தொழில்நுட்பத்தை உருவாக்கி நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதே பாத்தீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே வந்து கிடையாது. படத்தை தாண்டி எங்கேயோ போயிட்டு பாருங்க. அது சினிமா ரொம்ப பிடிக்கும், அதனால இவ்வளவு தூரம் வந்து பேச வேண்டியதை போச்சு.